ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்டிப்பூர் ஏரியாவில் தான் இருக்கோம். ஒண்டிப்பூர்லேருந்து பீலமடு வரைக்கும் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். டைம் வந்து 8:30 ஆயிடுச்சு. மதியானம் 2 மணிக்கு சாப்பிட்டது. பசியாகி போச்சு. சரி, நம்ம சிங்கானூரில் ஃபுட் இன்ஃபார்மர்கிட்ட ஃபோன் பண்ணி ஒண்டிப்பூர் ஏரியாவில் சாப்பாடுக்கு எங்கேயாச்சும் கடை இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஒண்டிப்பூர்லேருந்து ரைட்டு ஹெச்எஸ் காலனி போகிற வழியில் போனீங்கன்னா, ஜெயேந்திர சரஸ்வதி காலேஜுக்கு ஆப்போசிட்டில் ஒரு புரோட்டா கடை இருக்குது. அங்கே புரோட்டா நல்லாயிருக்கும், அங்கே போய் சாப்பிடுங்க அப்படின்னாரு. நம்ம இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ ஒண்டிப்பூர் வந்து ரைட்டு திரும்ப போகிறோம். நம்ம ஹெச்எஸ் காலனி பாலை வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள். அந்த பாலை ஏறுறதுக்கு முன்னாடியே அந்த கடை இருக்காமா. கடைக்கு பேர்லாம் இல்லைன்னு சொன்னார். பின்னாடி ஒருத்தர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு பாருங்கள். அவர் மேன்ஷனில் தான் இருக்கார். அதனால் புரோட்டாலாம் அதிகமாக சாப்பிட மாட்டேன், எனக்கு இட்லி தோசை இருந்தால் அந்த கடைக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னாரு. அந்த கடையில் இட்லி தோசை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் இன்ஃபார்ம் வந்து சொல்லியிருந்தார். நம்ம இதில் ரைட்டு திரும்ப போகிறோம். டிராஃபிக் ஆயிடுச்சு. ஏதாச்சும் கேப்பு கிடச்சா தான் போக முடியும். ரைட் சைடில் திரும்பினோம்னா ஹெச்எஸ் காலனி போகிற வழி வந்துடும். பஸ்ஸெல்லாம் வந்துட்டுருக்கு பாருங்கள் பின்னாடி. கொஞ்சம் கேப்பு கிடச்சா பூந்துடலாம். திருப்பூர் பஸ் வருது. சூலூர் பல்லடம் வழியாக போகுது. அந்த சைடு அவினாசி ரோடு சைடு போகிற திருப்பூர் பஸ் வந்து அவினாசி போய் திருப்பூர் போகும். ரைட்டு கொஞ்சம் கேப்பு கிடச்சிருச்சு. ரைட்டு திரும்பியாச்சு. ஸ்ட்ரீட்டாக போயிட்டு இதுலேயே இந்த ரோட்லேயே கடைசியில் பாலை ஏறதுக்கு முன்னாடி தான் ஜெயேந்திர சரஸ்வதி காலேஜ் இருக்குது. நேராக போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் வந்து வீட்டில் இட்லி தோசை சப்பாத்தி அதெல்லாம் வீட்லேயே ரெகுலராக சாப்பிட்றோம்ல. இந்த புரோட்டா மட்டும் தான் வீட்டில் செய்ய மாட்டான். அதனால் வந்து கடைகளுக்கு வந்தால் புரோட்டா தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது. ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டோம்னா வயிறுக்கெலாம் பத்தாது. ரைட் சைடு திரும்பினோம்னா இருகூர் போகிற வழி வந்துடும். இருகூருக்கு ஒரு பாலை ஏறி இறங்கணும். பின்னாடி அவர் மேன்ஷனில் இருக்கனால டெய்லியும் புரோட்டாலாம் சாப்பிட முடியாது. இட்லி தோசை அந்த மாதிரி தான் சாப்பிட்டுக்கிறாங்க. ரூமில் இருந்தால் சமைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுன்னு நினைக்கிறேன். காலேஜ் இன்னும் வரல. முன்னாடி வந்தாச்சு. அங்கே ஒரு கடை இருக்குது. இந்த கடை தான் நினைக்கிறேன். கூட்டமாக இருக்குது. நம்ம எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். தெரியலையே. ரெண்டு புரோட்டாவும் குழம்பு கலக்கி சாப்பிட்டாச்சு. டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்துச்சு. புரோட்டாவும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, குருமாவும் நல்லா இருந்துச்சு. பார்சல் வாங்கினதுக்கெலாம் லைனில் நின்று வாங்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு கூட்டம் இல்லாதனால நம்ம டக்குன்னு போய் சாப்பிட்டு வந்தாச்சு. ஒரு 3 ஐட்டம் தான் வச்சுருக்காங்க. புரோட்டா, முட்டை புரோட்டா, இலை புரோட்டா, அந்த ஐட்டம் தான் வச்சுருக்காங்க. தோசை வந்து போர்டில் போட்டிருக்காங்க. தோசையெல்லாம் போடலையாட்டிருக்கு. நம்ம போனப்போ பார்த்திங்கன்னா 18 ரூபா புரோட்டா ஆம்லேட். அதெல்லாம் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் 20 ரூபாயாட்டிருக்கு. கரெக்டான பிளேஸ் பார்த்து போட்டிருக்காங்க. டிராஃபிக்லாம் எதுவும் இல்லை. ஹெச்எஸ் காலனி பாலம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கூட கொஞ்சம் டிராஃபிக் ஆகுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து பார்சல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ அவர் தான் வந்து இட்லி தோசை சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டார். இங்கே புரோட்டா மட்டும் தானோன்னா நல்லா தான் இருந்துச்சு. என்ன பார்சல்லாம் வாங்கணுன்னா நீங்கள் லைனில் நின்று தான் வாங்கணும் போல். செம கூட்டமாக இருக்குது. நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. புரோட்டா நல்லா பெரிய கல்லில் புரோட்டா போட்டே இருக்காங்க. பன் புரோட்டா மாதிரி போடுறாங்க. நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. இந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.